நானும் ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன்ல, அப்போ எனக்கும் சம்பளம் வரும்ல. என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். போதும். ஏதோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட உடனே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. விடுங்க வேலு, விடுங்க விடுங்க வேலு, போதும் விடுங்க வேலு. ஏங்க நான் எப்போ விட்டேங்க? முத கண்ணை திறந்து பாருங்க. ஏங்க இன்னைக்கும் உங்களை முதல் தடவை பார்க்கும்போது எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. வேலு, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? என்னங்க இப்படி கேட்டீங்க? நம்ம முதல் சந்திப்புல இருந்து நமக்கு கல்யாணமாகி இப்ப வர நடந்த வரைக்கும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. வேலு, இதே மாதிரி இப்படியே காலத்துக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல.
ஏய் அடடே, என்ன கீர்த்தி இது? பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ள ஆளே மாறி போயிருக்க. நான் அது எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க உட்காருங்க. என்ன வாங்க என்னன்னு சொல்லு. உட்காருங்க, நான் சொல்றேன். இந்தாங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க. ஏய் இரு இரு, என்னன்னு சொல்லு முதல்ல. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சரி சரி. ஆ. இப்ப சொல்லு. இந்தாங்க, இன்னும் ஒரு வாய் சாப்பிடுங்க. போதும். என்ன பூ ஸ்வீட்னு அமர்க்கலப்படுத்துற? ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்த போல. ஆமாங்க, இது நம்ம முதல் கல்யாண நாள். நியாயமா பார்த்தா நீங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா இப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் மறதி. என்ன செய்யறது? கீர்த்தி, அப்படியெல்லாம் இல்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு பல யோசனைகள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கா. அதுல எப்படியோ நம்ம கல்யாண நாளே மறந்துட்டேன். அது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க நீங்க நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? மத்த பொண்ணுங்க மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். உங்க மனசை பத்தி எனக்கு தெரியாதா? எப்பவும் மத்தவங்களுக்காகவே யோசிச்சு பழகிட்டீங்க.